ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹெல்த்தி ஃபீஸ் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாரம்பரியமிக்க நம்ம பாட்டி காலத்து சமையல்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே சுவைமிக்க ஒரு குழம்பு பொடிங்க, மிளகாய் பொடி. இது நம்ம சாம்பார், வத்த குழம்பு எல்லாத்துக்கும் பொரியலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இயற்கையான முறையில் நல்லா எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் பயன்படக்கூடியது. இதுக்கு தேவையான பொருட்கள்: குண்டு மிளகாய் 1/2 கிலோ, நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க. 100 கிராம் காஷ்மீரி மிளகாய், இது கலரை கொடுக்கும். துவரம் பருப்பு 1 கப், விரலி மஞ்சள் 100 கிராம். ஸோ நல்லா நீட்டு மஞ்சள் எடுத்துக்கணுங்க. கூடவே 1/2 கிலோ தனியா, 1/2 கிலோ மிளகாய்க்கு 1/2 கிலோ தனியா. அப்புறம் மிளகு 100 கிராம், வெந்தயமும் ஒரு 50 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், 1/2 கிலோ தனியா, 100 மிளகு, 50 வெந்தயம், அப்புறம் 100 கிராம் காஷ்மீரி மிளகாய், மஞ்சள் 100 கிராம். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால நீங்கள் மஞ்சள் பொடி கூட போடணும்னு அவசியமே இல்லை. இப்போலாம் கெமிக்கல் கலந்த மஞ்சள் பொடிலாம் வருது பார்த்திங்களா. இது நம்மளே வீட்டில் நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாம். அதனால் நமக்கு ஹெல்த்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வராதுங்க. கலப்படம் இல்லாமல் நம்ம இது தயார் பண்ணுறது. இது 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியா இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா கெடாமல் இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இப்போ ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த குழம்பு பொடியை வச்சு நீங்கள் சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு கறியெலாம் பண்ணிங்கன்னா அதுக்கு கூட இந்த மிளகாய் பொடி யூஸ் பண்ணலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணக்குங்க. சாம்பார்லாம் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 10 ஊருக்கு நல்ல வாசமாக இருக்கும். அவ்வளோ வாசமான மிளகாய் பொடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.